Hello friends, welcome back to our channel Full Stop. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமில் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மாதந்தோறும் வட்டி கிடைக்கிற ஒரு ஸ்கீம் தான் இது. கவர்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் ஸ்கீம்னே சொல்லலாம். இந்த ஸ்கீம் பொதுவாக யாருக்கு யூஸ் ஆகுனா, நீங்கள் இப்போ காலேஜில் வெளியே தங்கி படிக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு மாதந்தோறும் எப்படியும் காசு அனுப்ப வேண்டியதாக இருக்கும் உங்கள் செலவுக்கு. அதை தவிர்க்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதிலேருந்து மாதந்தோறும் உங்களுக்கு கிடைக்கிற வட்டியை நீங்கள் எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு வீட்டிலேருந்து அனுப்ப எந்த ரூபாயும் தேவையில்லை. அதனால் இது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயசானவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எம்ஐஎஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதந்தோறும் கிடைக்கிற வட்டியை வச்சு அவங்க மாத செலவை சமாளிச்சிக்கலாம். ஸோ இது வயசானவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எம்ஐஎஸ் ஸ்கீம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிக்காத விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா செல்ஃப் அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்கள் 3 பேர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயே ஜாயிண்ட் ஏ, ஜாயிண்ட் பி இருக்குது. அப்புறம் மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை செல்ஃப், மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை கார்டியன், கடைசியாக அன்சோன் மைண்ட். இவ்வளவும் இருக்குது. முதல்ல செல்ஃப் அக்கௌண்ட் என்னென்னா 18 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுதான் செல்ஃப் அக்கௌண்ட். அடுத்து ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்கள் 3 பேர் வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு 2 பேர் வச்சு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெபாசிட்டோ வித்ட்ராலோ எந்த ஒரு இது பண்ணனாலும் நீங்கள் 2 பேர் சைன் வச்சு தான் பண்ண முடியும். அதுவே ஜாயிண்ட் பின்னா ஏதாவது ஒருத்தர் இருந்தால் மட்டும் போதும். அடுத்து மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை கார்டியன்னா நீங்கள் 18 வயசு கீழே இருக்கவங்க அவங்க கார்டியன் வச்சு அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுறது தான் மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை கார்டியன். அப்புறம் மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை செல்ஃப்னா 10 வயசுலேருந்து 18 வயசு கீழே இருக்கவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டை அவங்களே ஆப்ரேட் பண்ணுறது தான். கடைசியாக அன்சோன் மைண்ட். அன்சோன் மைண்ட்னா புத்தி கூர்மையற்றவர்கள். அவங்க அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண ஒரு ப்ராப்பர் கார்டியனை கோர்ட்லேருந்து லெட்டர் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ டைப்ஸ் இருக்குது இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கில். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், அப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் போதும். அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நாமினி கண்டிப்பாக கொடுத்தாகணும். இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமில் மினிமம் டெபாசிட் எவ்வளோனா 1000 ரூபாய் மல்டிபிள் ஆஃப் 1000, அதாவது 1000 மடங்காக இருக்கணும். அதுவே மேக்ஸிமம் எவ்வளோனா செல்ஃப் அக்கௌண்ட்னா 9 லட்சம் வரை, அதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 15 லட்சம் வரை இருக்கலாம். அப்புறம் இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமில் மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோனா 5 வருஷம். 5 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் போட்டிருக்க அமௌண்ட் உங்களுக்கு கையில் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வட்டி மட்டும்தான் கிடைக்கும். அந்த 5 வருஷம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அந்த அமௌண்ட் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் எம்ஐஎஸ் ஸ்கீமில் செல்ஃப் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அவங்கள வச்சு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் அவங்க செல்ஃப் அக்கௌண்ட்டில் 9 லட்சத்தை விட குறைவாக டெபாசிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அவங்கள ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் சேர்த்துக்க முடியும். ஏன்னா இதில் லிமிட் எவ்வளோனா 9 லட்சம் தான். அதனால் நீங்கள் 9 லட்சத்தை விட கம்மியாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் சேர்த்துக்க முடியும். அதாவது இப்போ நீங்கள் செல்ஃப் அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்சம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அதில் பேலன்ஸ் இருக்கிற 4 லட்சம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். அதனால் ஒருத்தரோட மேக்ஸிமம் லிமிட்டு 9 லட்சம். அதுவே நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் சேர்ந்து 2 பேராக சேர்ந்து 15 லட்சம் வரை போட்டுக்கலாம். ஆனால் அவங்க செல்ஃப் அக்கௌண்ட்டில் 9 லட்சத்தை விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அப்புறம் இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இப்போ 2024 7.4% கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் எப்போனா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆரம்பித்து உங்கள் மெச்சூரிட்டி பீரியட் முடிய வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணலன்னா அதோட அமௌண்ட்டும் நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்டும் சேர்த்து அதுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ டெபாசிட் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வர அமௌண்ட்டை நீங்கள் எடுக்காமல் அதிலே போட்டிருந்தீங்கன்னா அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமில் வர இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இதில் வர இன்ட்ரெஸ்ட் டேக்ஸபிள் தான்.
இதில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகும்போது உங்கள் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புனீங்கன்னா அதை பண்ணிக்க முடியும். அப்புறம் இதில் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. 5 வருஷம் தான் உங்களுக்கு லிமிட்டு. 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. மேலே இதில் லாக்அப் பீரியட் எவ்வளோனா 1 வருஷம். 1 வருஷம் வரை இதில் உள்ள அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த காசு உங்களால் எடுத்துக்க முடியாது. 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம். 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் எதுவும் பண்ண முடியாது. இந்த ப்ரீமெச்சூர் க்ளோஷர்னால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கட்டியிருக்க பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 2% குறைச்சி கொடுப்பாங்க. அதுவே 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 1% குறைச்சி கொடுத்துருவாங்க. இப்போது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் இப்போது ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அக்கௌண்ட்டை நீங்கள் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாயில் 2% எவ்வளோனா 20,000 ரூபாய். அந்த 20,000 ரூபாயை 10 லட்சத்துலேருந்து கழிச்சு 9,80,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுவே 10 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்லேருந்து 1% பிடிச்சி கொடுப்பாங்க. அதாவது 10 லட்சத்துக்கு 1%னா 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் 10 லட்சத்துலேருந்து கழிச்சு 9,90,000 ரூபாய் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இதுதான் அமௌண்ட் டேபிள். இந்த அமௌண்ட் டேபிளில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னு தெரிஞ்சுக்கும். நீங்கள் மொத்தம் 5 வருஷம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா இதில் மொத்தமாக சேர்த்து சொல்லலாம். அதாவது நீங்கள் இப்போ இருக்க வட்டிப்படி நீங்கள் இப்போ ஒரு 50,000 ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாதம் 350 ரூபா கிடைக்கும். மொத்தம் 5 வருஷத்தில் நீங்கள் 18,500 ரூபா வாங்கியிருப்பீங்க. அதுவே ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 617 ரூபா கிடைக்கும். நீங்கள் 5 வருஷத்தில் மொத்தம் 37,000 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கியிருப்பீங்க. அதுவே இப்போ நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 3,084 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதுவே 5 வருஷத்தில் நீங்கள் 1,80,000 ரூபா வட்டி வாங்கியிருப்பீங்க. அதுவே 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் 6,167 ரூபா கிடைக்கும். மொத்தமாக நீங்கள் 5 வருஷத்தில் 3,70,000 ரூபாய் நீங்கள் வட்டி மட்டும் வாங்கியிருப்பீங்க. கடைசியாக 15 லட்சம். நீங்கள் 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் 9,250 ரூபா கிடைக்கும். மொத்தமாக நீங்கள் 5 வருஷத்துக்கு 5,80,000 ரூபா வட்டியாக மட்டும் வாங்கிப்பீங்க. ஸோ இதுதான் இந்த அமௌண்ட் டேபிள். இதனால் உங்களுக்கு லாபங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு சிறந்த ஸ்கீம் தான் போஸ்ட் ஆஃபீஸில். இதே போல் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. ஆனால் மக்கள் யாருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்காது. போஸ்ட் ஆஃபீஸில் சேமிப்பு திட்டங்கள் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பொதுவாக போஸ்ட் ஆஃபீஸ்னாலே டெலிவரி பண்ணுறது மட்டும் தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம்லேயே பெஸ்ட்டு சேவிங்ஸ் ஸ்கீம் எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் பேங்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வட்டி அதிகமாகவும் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் இதே போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து கொடுப்பேன். நெக்ஸ்ட் என்னன்னா எஸ்எஸ்ஏ வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். எஸ்எஸ்ஏனா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வீடியோலேருந்து உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் எனக்கு தெரிஞ்ச வர ஓரளவு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன். இதை விட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்போ தெரியாதவங்க இன்னும் தெரிஞ்சுப்பாங்க. நானும் நிறைய தெரிஞ்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.